ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்திங்கன்னா த எலக்ட்ரிக் ஸ்டேட் சிட்டி. இந்த படத்தில் என்னென்ன கதைன்னா, ஃபஸ்ட்டு ரோபோட்ஸ் ரொம்ப எவாலுவேட் ஆகிடுச்சு. அந்த எவாலுவேட் ஆனதில் ஒவ்வொரு ரோபோட்டும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மக்களுக்கு பயத்தை உண்டாக்குது. மக்களுக்கும் அந்த ரோபோட்ஸ்க்கும் இடையில போர் வரமாட்டம் இருக்குது. அந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு இண்டிவிஜுவலாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ரோபோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஹீரோயினோட பிரதர், அவருக்கு ஐன்ஸ்டீன் அளவுக்கு மூளை இருக்குது, அதாவது நாலேஜ் இருக்குது. அப்படி அவரை வச்சு ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாட்டம் இவங்க ஒரு ரோபோட்டை தயாரிக்கிறாங்க. அதை வச்சு அந்த இண்டிவிஜுவலாக யோசிக்கிற ரோபோட்ஸை அழிக்கிறாங்க. அதில் ஒரு சில பேரை சிறைச்சாலையில் தள்ளிடுறாங்க. சிறைச்சாலைனா அவங்கள தனியாக ஒதுக்குப்புறமாக வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனையை பேஸ் பண்ணி இந்த படம் ஓடுது. இந்த படம் பார்த்திங்கன்னா அனிமேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. கதை வயசு எப்போதும் ஹாலிவுட் படத்தில் இருக்கிற மாட்டோம் நார்மலாக, ரொம்ப இன்டெப்த்தாலாம் போகாமல் நார்மலாக இப்படி உள்ள ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. படம் சைலண்ட்டாக உட்காந்து அமைதியாக பார்த்தீங்க, இண்டிவிஜுவலாக உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். படம் ரொம்ப ஆகா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, நார்மலாக இருக்கும் படம்.